பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலைகளிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 127 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு வசனம். இதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாள்ல தேவபிள்ளைகளாகி நம்மோடு கூட நம்முடைய தேவன் பேச விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் விசேஷமாய் ரட்சிக்கப்பட்ட தேவனால் வழிநடத்தப்படுகிற தேவ ஜனங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கும் இந்த நேரத்தில் பிசாசு அதிகமாய் தேவ பிள்ளைகளுக்குள் விதைக்கிற ஒரு பொல்லாத சுபாவம் தான் பட்சபாதம் பார்க்கிற ஒரு அனுபவம். எங்கெல்லாமோ பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க. இந்த கடைசி காலத்துல அதிகமாய் பிள்ளைகளுக்குள் பெற்றோரை பார்ஷியாலிட்டி பார்க்கிற ஒரு பொல்லாத நிலை, ஒரு பொல்லாத அனுபவம் அதிகமாய் உலாவுகிறது. இது நிச்சயமாய் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு சுபாவம் கிடையாது. ஏன்னா பெண் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்றும் இல்ல ஆண் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்றும் வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆனால் இன்னைக்கு அநேகர் பிள்ளைகளை அவர்களுடைய திறமை வைத்தும் அவர்களுடைய ஞானத்தை வைத்தும் அவர்கள் செய்கிற வேலையை வைத்தும் பதவியை வைத்தும் அவர்களிடத்தில் இருக்கிற பணத்தை வைத்தும் இன்னைக்கு மதிப்பிடுறாங்க, அன்பு செலுத்துறாங்க. இது மிகவும் வேதனையான, முழுக்க முழுக்க பிசாசினால் உருவாக்கப்பட்ட ஒரு சுபாவம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல தன்னுடைய அன்பை இவர்களுடைய அன்பை காட்டிலும் பெரியது என்று தேவன் யாரோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார் தெரியுமா? தகப்பனுக்கும் தாய்க்கும். அப்படி இருக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து ஒரு சுதந்திரம், தேவனிடத்திலிருந்து ஒரு பலன், அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ தேவன் ஒரு பெற்றோருக்கு கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணணும்? தேவன் தந்த சுதந்திரம் என்று நினைத்து தேவனிடத்திலிருந்து வந்த பலன் என்று உணர்ந்து அதை நேசிக்கணும். அதற்கு பதிலாய் அவங்க என்ன பண்ணக்கூடாது? அதனுடைய தன்மையை பார்த்து, அதனுடைய சுபாவத்தை பார்த்து, அதனுடைய திறனை பார்த்து, பணத்தை பார்த்து அதை மதிப்பிடக்கூடாது. ஒருவேளை ஒரு பிள்ளையை விட இன்னொரு பிள்ளை பெட்டரா இருக்கலாம். அதுக்காக அன்புல என்ன பண்ணக்கூடாது? ஏற்ற தாழ்வு வைக்கக்கூடாது. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கலாம், இன்னொரு பிள்ளை சொல் பேச்சு கேட்காம இருக்கலாம். ஆனா வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லும் பொழுது கூட அந்த இளைய குமாரன் மூத்த குமாரனை போல தன் தகப்பனுக்கு பிரியமான சுபாவத்தை உடையவன் அல்ல. ஆனால் அந்த தகப்பன் 2 குமாரர்களை ஒரே போலதான் நேசித்தார். அதனாலதான் அவன் ஆஸ்தியை பங்கிட்டு கேட்கும் பொழுது மறுக்காமல் கொடுத்தார். ஏன்னா அந்த ஆஸ்தியின் நிமித்தம் தான் அவன் மேல் வைத்த அன்பை அவன் சந்தேகப்படக்கூடாது. ஆஸ்தியை கேட்கிறானா, கொடுத்துடலாம். அந்த ஆஸ்தியை அவன் அழிச்சிட்டானா, பரவாயில்ல, மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவன் திரும்பி வந்துட்டான். இப்போ இந்த சுபாவங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமையாகவும் வேதத்தில் இப்படி அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எதற்காக எழுதி கொடுத்திருக்கிறார்? தேவ பிள்ளைகள் தேவன் பிரியம் கொள்ளுகிற சுபாவத்தை உடையவர்களா இருக்கணும். அதிலே விசேஷமாய் பெற்றோர். வேறு தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, யாதொரு வேற்றுமைகளும் இல்லை. அவர் நம்மை எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன். தேவர்களாக நம்மை பார்த்து இந்த நாளில் தேவன் காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான காரியம், அதிலையும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு தேவன் எச்சரித்து சொல்லுகிற ஒரு காரியம், எந்த பிள்ளையாக இருந்தாலும் அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, அதிகமாய் சம்பாதிக்கிற பிள்ளையோ ஞானம் உள்ள பிள்ளையோ
நல்ல ஒரு பதவியில் இருக்கிற பிள்ளையோ, யாரா இருந்தாலும் சொல் பேச்சு கேட்கிற பிள்ளையோ, சொல் பேச்சு கேட்காத பிள்ளையோ, எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலம். பெற்றோர் இதை உணர்ந்தவர்களாய் பிள்ளைகள் நிமித்தம் ஒரு நன்மை கிடைத்தாலோ, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக இருந்தாலோ, சொல் பேச்சு கேட்டு கீழ்ப்படிதல் உள்ள நல்ல பிள்ளைகளாக இருந்தாலோ பெற்றோர் என்ன செய்யணும்? கர்த்தரை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு மற்றவங்க கிட்ட பெருமையா பேசாம அந்த நன்மையை தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அது மாத்திரமல்ல, கீழ்ப்படிதல் இல்லாமல், திறமை இல்லாமல், ஞானம் இல்லாமல், வேலை இல்லாமல், அதிகமாய் சம்பாதிக்காமல், ஏதோ ஒரு குறைவுள்ள ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவ திட்டம் நிறைவேற பெற்றோர் ஜெபிக்கும். பெற்றோருடைய ஜெபம் பிள்ளைகளுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளது. அநேக பரிசுத்தவான்கள் தங்களை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது நிச்சயமாய் அதிகமானோர் பயன்படுத்துகிற வார்த்தை தான், இப்பொழுது அவர்கள் தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் நிற்க காரணம் அவர்களுக்காக அவர்கள் பெற்றோர் வடித்த கண்ணீர் என்று. மேக்சிமம் எல்லா பரிசுத்தவான்களுமே என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய சாட்சியை சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதனால இதை கேட்கிற பெற்றோர், இப்பொழுது நீங்கள் வடிக்கிற கண்ணீர் உடனே பலம் தராமல் இருந்தாலும் நிச்சயமாய் அது ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளுக்கு அது நன்மையாய் மாறும் என்று அறிந்து தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளாய் அநேகர் பார்த்து பிரமிக்கத்தக்கதாய் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு நாள் உயர்த்தி வைத்து தம்முடைய அன்பின் அடையாளமாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக நிறுத்துவார் என்பதை உணர்ந்து தேவன் உங்களுக்கு தந்த நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் தேவ சமூகத்துல உங்கள் கண்ணீர் என்கிற விதையை பிரயோஜனம் உள்ளதாய் விதையுங்கள். நிச்சயமாய் ஒரு நாள் அதில் நல் பலனை அனுபவிப்பீர்கள். கர்த்தர் உங்களை மகிழ செய்வார். கர்த்தரால் தரப்பட்ட பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு கர்த்தரிலிருந்து சுதந்திரம் என்றும் கர்த்தரிடத்திலிருந்து வந்த பலன் என்றும் அதை உணர்ந்து அதற்கு உண்மை உள்ளவர்களால் பாஷாவதி பார்க்காமல் எல்லா பிள்ளைகளையும் ஒரே போல நேசித்து அந்த பிள்ளைகளை தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம்முடைய தேவனுடைய கரத்தினால் ஆகும். இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எந்த பிள்ளையும் குறிப்பா பெற்றோர் தள்ளவே கூடாது. பிரயோஜனம் இல்லை என்று கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து தங்களை விட்டு தூரமாய் வைத்த தாவீதை தான் தேவன் அரியணையில் அமர்த்தும்படியாக தெரிந்து கொண்டார். இன்று வரைக்கும் தாவீதை இம்மையிலும் மறுமையிலும் தேவன் தன்னிலை மகிமைப்படுத்துகிறார். அவன் நல்ல தேவன், அவன் நல்ல தகப்பன். பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்றும் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்றும் உணர்ந்து தேவனால் தரப்பட்ட பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி கர்த்தருடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையை நிறைவேறி கர்த்தருடைய பிள்ளைகளால் இந்த உலகத்திற்கு முன்னதாக அவர்களிலே கர்த்தர் மகிமைப்பட இதை கேட்கிற ஒவ்வொரு பெற்றோரும் ஜெபிப்பீர்களே. ஆனால் நிச்சயமாய் தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பமாய் சாட்சியாய் நம்முடைய அன்பின் அடையாளமாய் இந்த உலகத்திற்கு முன்னதாக நிறுத்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாக நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை கர்த்தரை பார்த்து முழுமையாக படிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமும் அடையாளப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை